ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தேங்காய் பறித்து உரித்து போக மீதி இருக்கிற கொடுக்கு தேங்காய். இது வந்து கொடுக்கு தேங்காய்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, தேங்காய் மாதிரி இல்லாமல் உள்ள தண்ணியெலாம் வெளியே போய் ஆல்ரெடி காஞ்சிருக்கும் உள்ளே. இதை பாருங்கள், அதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இது கொஞ்சம் பச்சையாக இருக்குது, அங்கே இருக்கிறது கொஞ்சம் அழுகிருச்சு. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ண போகிறோம். இவ்வளோத்தையும் வந்து நம்ம காய வச்சு இது பண்ணி மொத்தமாக நம்ம வந்து இதை வச்சு தேங்காய் எண்ணெய் அரைக்க போகிறோம். அதுவும் பியூர் தேங்காய் எண்ணெய், எந்தவித இதுவும் மிக்ஸ் பண்ணாமல் ஒன்லி நம்ம தோட்டத்தில் உள்ள தேங்காவில் அந்த கொடுக்கு தேங்காய்கள்லாம் வச்சு மீதியை காய வச்சு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் எண்ணெய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட என்னை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் உரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் தேங்காய் எப்படி உரிக்கிறாரு பாருங்கள். 2 பேர் வச்சு நம்ம உரிச்சிட்ருக்கோம். இது அள்ளி கூட்டினது பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம தான். லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம்ல, டிராக்டர் வச்சு தொட்டி வச்சு நம்மளே வந்து எல்லாத்தையும் கூட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உரிப்பு நடந்துகிட்ருக்கு. பாருங்கள் எவ்வளோ வேகமாக உரிக்கிறாரு பாருங்கள். அவர் உரிக்கும் போதே வந்து அவர் கைக்கு நல்ல தேங்காய் எது இதான தேங்காய் எதுன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து அதை அவர் உரிக்கும் போதே வந்து தனித்தனியாக போட்டுருவார். பாருங்கள் தேங்காயெல்லாம் என்ன சைஸில் இருக்குது பாருங்கள். காயெல்லாம் ரொம்ப பெருசுலாம் இல்லை, இது வந்து நார்மல் சைஸ் தான். ஆனால் எல்லாமே நாட்டுக்காய். காய் பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டுக்காய் தான். இங்கேயும் ஹைப்ரிட் மரம் கிடையாது, எல்லாமே நாட்டு மரம் தான். பாருங்கள் சைஸ் பாருங்கள், ஓரளவுக்கு பரவாயில்லாத நார்மல் காய் தான், ரொம்ப பெருசு இல்லை, எல்லாமே மீடியம் சைஸ் காய். பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் சைஸ் பாருங்கள். எல்லாம் உரிச்சு நறுக்கியாச்சு. எவ்வளோ காய் சேர்ந்துருக்கு பாருங்கள். இது ஒருத்தர் உரிக்கிற சைஸு. அந்த பக்கம் ஒருத்தர் உரிச்சிட்ருக்காரு, அவர் அந்த சைடு போட்டிருக்காரு. பாருங்கள் தேங்காய் அதை உரித்து அந்த போட்டிருக்காரு பாருங்கள். தேங்காய் எல்லாமே நல்ல சைஸுங்க, பரவாயில்லாமல் எல்லாமே நல்ல சைஸாக வந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம உரிச்ச தேங்காவில் நல்ல தேங்காவெல்லாம் எடுத்துகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடுக்கு தேங்காய். கொடுக்கு தேங்காவை நம்ம வந்து தனியாக கொண்டு வந்து ஆள் வச்சு கட் பண்ணுறோம். பாருங்கள் இந்த தேங்காய் உடைக்க ஓடு தனியாக தேங்காய் தனியாக வர்றது பாருங்கள். எல்லாமே அப்படி வராது. சில இது நல்லா காஞ்சது வந்து ஓடு தனியாக தேங்காய் தனியாக வந்துடும். சில இது வந்து தேங்காயோடு ஒட்டிகிட்டு இருக்கும். பாருங்கள் அது பக்கத்தில் இருக்கிற ட்ரேயில் இருக்குது பாருங்கள். அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம காய வச்சு எடுத்தோம்னா அது தனியாக வந்துடும். இப்போ தனித்தனியாக வந்திருக்கிறதெல்லாம் நம்ம மொத்தமாக காய வச்சு எண்ணெயை அரைச்சிக்கலாம். இந்த ஓடோடு இருக்கிறத இன்னும் கொஞ்சம் நல்லா காய வச்சு அந்த ஓடெல்லாம் பிரிக்கணும். பாருங்கள் எவ்வளோ கொடுக்கு தேங்காய் வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாமே நம்ம வந்து எண்ணெயாக உருவாக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தேங்காய் சைஸை பாருங்கள், நல்லாவே காஞ்சிருக்கு தேங்காய், எந்த இது டேமேஜும் இல்லை. பாருங்கள் இன்னும் நம்ம இந்த தேங்காய் அந்த சாக்கில் இருக்கிறதெல்லாம் இன்னொரு மூடை இருக்குது, அதை ஃபுல்லாக இவரை வச்சு வெட்டி க்ளீனாக நம்ம எடுத்து எண்ணெய் தயாரிக்க போகிறோம். நான் எப்படி நம்ம எண்ணெய் தயாரிக்கிறோம், எவ்வளோ எண்ணெய் தயாரிக்கிறோங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து எண்ணெய் ரெடி. இதை பாருங்கள், சுற்றி காய வச்சுருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பச்சை, இந்த சிரட்டையோடு இருக்கும், தேங்காய் சிரட்டையோடு அதுலேருந்து வெளியே வராத லெவலில் இந்த இதெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா காஞ்சி சிரட்டை இல்லாமல் நம்ம வந்து உடைக்கும் போதே எல்லாம் தனியாக வந்தது. அதெல்லாம் 2 வெட்டி காய வச்சுருக்கு. இது கொஞ்சம் ஓல்டு ஆகிடுச்சு கொஞ்சம், அதாவது இந்த எண்ணெய் இது வந்து சீக்கிரமாகவே எண்ணெய் ஆகிடும். இப்போவே அதை பார்த்து உடனே எண்ணெய் வாசனை இதில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கையை வச்சு இதில் நீங்கள் நசுக்கினீங்கன்னா இந்த பாருங்கள், இது நம்ம கையை வச்சு நசுக்கிறோமா பாருங்கள், ஆயில் தெரியுதா உங்களுக்கு? கையில் பார்த்திங்கன்னா அப்படியே தேங்காய் எண்ணெய் வாசனை ரொம்ப பியூராக பச்சையாக அடிக்குதுங்க தேங்காய் எண்ணெய். இது பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிச்சு. இதெல்லாம் அரைச்சா இப்போவே தேங்காய் வேறு, ஆனால் கொஞ்சம் டேமேஜ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எண்ணெயில் தெரிஞ்சிடும். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூர். இது காயிருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் காய போடணும். நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து அதான் ஆயில் மில்லில் கொண்டு போயிட்டு அரைச்சிடலாம். பார்த்திங்கன்னா இதனால் நம்மளுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டும் இருக்குது.